இயேசு மட்டும் அதெல்லாம் செய்யலைன்னா நமக்கு ஆசீர்வாதத்தை பெறத்துக்கு எந்த தகுதியும் இல்லைன்னு சொல்கிறப்போ ஜனங்களுக்கு எப்படி இருக்குன்றீங்க? அது எப்படி அவங்களுக்கு பிடிக்கும்? அதை எப்படி ஏற்றுக்கொள்வாங்க? லேசில் ஒன்றும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஏற்றுக்கொள்கிறது ரொம்ப கஷ்டம் அது. ஏன்னா ஜனங்க பொதுவாக நினைக்கிறதுன்னா, மனிதர்களுக்கு வந்து ஒரு பெருமை இருக்குது. அது என்னன்னா, நான் செஞ்சு முன் வந்துடுவேன். ஐ வில் ஸ்டாண்ட் ஆன் மை ஓன் 2 feet and come up on my own. நானே மேலே வந்துடுவேன். சூப்பர். இந்த வாழ்க்கையில் அது ஒர்க் ஆகும், இங்கே உலகத்தில் ஒர்க் ஆகும், அவர்கிட்ட ஒர்க் ஆகாது. என்னுடைய பர்ஃபார்மன்ஸ்லேயே நான் மேலே வந்துடுவேன். சூப்பர். இங்கே ஒர்க் ஆகும், அவர்கிட்ட ஒர்க் ஆகாது. இங்கே ஒர்க் ஆகிற மாதிரி அவர்கிட்டையும் ஒர்க் ஆகும்னு நினச்சிக்கிறாங்க. ஆனால் ஜனங்க, நான் நற்கிரியை செஞ்சதுனால அவர் என்னை பரலோகத்துக்குள்ளே வரவேற்பார். ஆஹா, எவ்வளோ தானம் தர்மம் செஞ்சே, வா இவ்வளோவா, உனக்கு எவ்வளோ ரிவார்ட் நான் வச்சுருக்கேன்னு அவர் வரவேற்பார்னு நினச்சிக்கிறாங்க. நான் இங்கே இவ்வளோ தானம் தர்மம் செஞ்சதுனால, இவ்வளோ நல்லது செஞ்சதுனால என் தேவனுக்கு முன்பாக என்னை இது தகுதிப்படுத்துதுன்னு ஜனங்க நினச்சிக்கிறாங்க பாருங்கள். ஆனால் சுவிசேஷம் சொல்லுது, இயேசு இல்லாமல் யாருக்கும் எந்த தகுதியும் இல்லை. இயேசு தான் நம்மளை தகுதிப்படுத்துகிறார். இதை காது கொடுத்து கேட்குறதே பெரிய விஷயங்க. இவ்வளோ பேர் இங்கே உட்காந்துருக்கீங்க, நீங்கள் இதை கேட்டதே பெரிய விஷயம் நான் சொல்லுவேன். உங்கள் ரட்சிப்பின் நாள் அன்றைக்கி நீங்கள் இதை கேட்டதே பெரிய விஷயம், இதை புரிஞ்சுக்கிட்டது பெரிய விஷயம், இதை ஏற்றுக்கொண்டது பெரிய விஷயம், இந்த சத்தியத்துக்கு பணிஞ்சு உங்கள் வாழ்க்கையே இயேசுவுக்கு சரணடைஞ்சது பெரிய விஷயம். இது ஒரு லேசான காரியம் கிடையாது. எப்படி நடந்ததுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நான் என்ன சொல்லுவேன்? எப்படி நடந்ததுன்னா, இயேசு ஒரு அற்புதத்தை செய்தார். அந்த மனுஷனுடைய காதை எப்படி திறந்தாரோ அது போல் நம்முடைய ஆவிக்குரிய காதுகளை திறந்தார். கேட்கிற காதை அவர் கொடுத்தார். கேட்கும்படி உதவி, புரிஞ்சு கொள்ளும்படி உதவி, அதை ஏற்றுக்கொள்கிறதுக்கு உதவினார். உள்ளத்தில் அது வந்து சத்தியன்றதை உணர செய்தார். இதெல்லாம் அவர் செஞ்சார். இல்லைன்னா நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்க மாட்டீங்க, இல்லைன்னா நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டீங்க, இல்லைன்னா இயேசுவை நம்பியிருக்க மாட்டீங்க. பாருங்கள், நாம் வந்து விசுவாசியாத ஒரு நிலையில் இருந்தோம். அவ்விசுவாசிகள்னு சொல்கிறோம்ல, அவங்க விசுவாசியாதவர்கள் இல்லையா? ஏன் அவங்களால விசுவாசிக்க முடியல, விசுவாசிக்க மறுக்கிறார்கள். நாமளும் அப்படி தான் இருந்தோம். ஆனால் தேவன் நம்மளை அந்த நிலையிலிருந்து விசுவாசிக்கக்கூடியவர்கள் இருக்கிற அந்த நிலைக்கு கொண்டு வந்துட்டார். இஸ் brought us from a place of unbelief to a place of faith. ஒரு அவிசுவாசம் என்ற அந்த நிலையிலிருந்து விசுவாசம் என்ற அந்த நிலைக்கு தேவன் தான் கொண்டு வந்தார், இயேசு தான் கொண்டு வந்தார், ஆவியானவர் அதை செய்தார். இல்லைனா அது நடந்திருக்கவே முடியாது. 1 கொரிந்தியர் 2:14 சொல்லுது பாருங்க, ஜென்ம சுவாபமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். ஜென்ம சுவாபம்னா இயல்பாக இருக்கிற மனுஷன், நேச்சுரல் மேன். பொதுவாக மனிதர்கள்னாலே ஆவிக்குரிய காரியங்களே அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அந்த வசனம் முடிகிறப்போ சொல்லுது, ஏற்றுக்கொள்ள மாட்டாங்கன்றது மட்டும் இல்லை, அதை அறிஞ்சு கொள்ளவும் மாட்டாங்க. இந்த மாதிரி சத்தியங்கள், பாவத்தை குறித்த சத்தியம், இயேசுவை குறித்த சத்தியம், சிலுவையை குறித்த சத்தியம் வந்து பொதுவாக மனிதர்கள் வந்து அதை அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, அதை புரிஞ்சுக்க மாட்டாங்க, அதுக்கு பணிய மாட்டாங்க நிச்சயமாக. ஆனால் இன்றைக்கி இத்தனை பேர் அதை ஏற்றுக்கொண்டு அதுக்கு பணிஞ்சிருக்கு, வாழ்க்கையை உங்களுக்கு இயேசுகிட்ட ஒப்படைச்சிருக்கீங்கன்னா பெரிய அற்புதம் நடந்திருக்கு. உங்களுக்கு உங்கள் காதை திறந்து விட்டார். பைபிளில் காது கேட்காத அந்த நிலை வந்து இந்த ஆவிக்குரிய நிலையை அடையாளப்படுத்துது அநேக நேரத்தில். பைபிளில் வந்து இந்த காது கேட்காதது பெரிய விஷயன்றதை விட ஆவிக்குரிய விதத்தில் நாம் காது கேட்க முடியாதவர்களாக இருக்கிறோன்றது தான் ரொம்ப பெரிய விஷயம். ஆகவே அந்த அற்புதம் தான் ரொம்ப பெரிய அற்புதம். நம்முடைய ஆவிக்குரிய காதுகளை திறந்து விட்டார், பெரிய ஒரு அற்புதத்தை செஞ்சார். அதனால தான் இது நடந்தது. இது எப்படி செஞ்சாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மனுஷனுக்கு செஞ்சது போல் செஞ்சார். அவனை தனியாக கூட்டின்னு போய் அவனுக்கு ஏற்ற விதத்தில் புரிய வச்சார் பாருங்க. அப்படி தான் நமக்கும் ஒவ்வொருவருக்கும் சுவிசேஷத்தை தேவன் புரியும்படி வச்சார். உங்கள் தனிப்பட்ட அனுபவத்தை யோசித்து பாருங்கள். இங்கே பல விதமான மக்கள் இருக்கீங்க இல்லையா? நம்ம எல்லாருமே டிஃப்ரெண்ட்டு. ஒருத்தருக்கு சொல்கிற மாதிரி சுவிசேஷத்தை இன்னொருத்தருக்கு சொல்லிட்டா அது ஒர்க் ஆகாது. சில நேரம் ஒவ்வொருத்தருக்கும் வேறு வேறு வாழ்க்கை பயணம். அப்போ நீங்கள் ஒரு விதத்தில் வந்தீங்க, ஒரு பாதையில் வந்தீங்க, உங்களுக்கு ஏற்ற விதத்தில் உங்களுக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி சுவிசேஷத்தை உங்களுக்கு வரும்படி தேவன் செய்தார். உங்கள் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் யோசித்து பாருங்கள். எனக்கு ஏற்ற விதத்தில் எனக்கு கொண்டு வந்தார், உங்களுக்கு ஏற்ற விதத்தில் உங்களுக்கு கொண்டு வந்தார். பவுலுக்கு ஏற்ற விதத்தில் பவுலுக்கு, சிலருக்கு வந்து கொஞ்சம் லைட்டாக போகிறாம பவுலுக்கு மட்டும் அப்படி வந்தது. அது ஏன் அப்படி வந்ததுன்னா, அப்படி வரலன்னா அந்த மனுஷன் தெரிஞ்சிருக்க மாட்டார். பவுல் வந்து பாருங்கள் எப்படி இருந்தார், வேறு மனிதராக இருந்தார். கிறிஸ்தவர்களை அழித்து போடணும், ஒன்றும் இல்லாமல் ஆக்கணும், சிறையில் போடணுன்னு கொன்னே போடணுன்ற ஒரு இது அவருக்கு. அந்த வேலையை சுற்றி தெரிஞ்சுக்கிட்டு இருந்த மனுஷனை எப்படிங்க மாற்றுறது? அவருக்கு ஏற்ற விதத்தில் இயேசு அவரை சந்திக்கிறார்.
மத்தியான வேளையில் சூரியனை காட்டிலும் வெளிச்சமாய் இயேசு பவுலுக்கு முன்னால் பிரகாசித்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துகிறார். எந்த அளவுக்குனா கண்ணே குருடாயிருக்கு பவுலுக்கு. 3 நாள் கண்ணு தெரியல. ஏன்னா பவுலுக்கு அப்படி செஞ்சாதான் பாருங்க, யாருக்கு எப்படி செய்யணுமோ. நான் லேஸ்லேயே வந்துட்டேங்க, சந்தோஷங்க. வந்துட்டா சரி. லேஸில் வர்றீங்களோ அல்லது கஷ்டப்பட்டு வர்றீங்களோ, வந்துட்டா சரி. உங்களை வர வச்சது தேவன் தான். உங்களை ஆசை காமிச்சு வர வச்சது தேவன் தான். சிலர் ஆசை காமிச்சு வர வச்சார், சிலர் ஒருவேளை பயமுறுத்தி கூட வர வச்சிருக்கலாம். ஆளுக்கு ஏற்ற மாதிரி, அந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி, அந்த நேரத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்கள ரீச் பண்ணுறார். அந்த மனுஷனை தனியாக கொண்டு போய் அவனோட தனியாக டீல் பண்ணுறாரு பாருங்க. அது போல தான் நம்மளோட தனியாக டீல் பண்ணியிருக்கார். பர்சனலாக இண்டிவிஜுவலாக டீல் பண்ணியிருக்கிறார் நம்மளை.